ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னா, நேற்று கடைசியாக கொடுத்த அந்த ஹோம்ஒர்க் கேள்வியை பார்த்துட்டு அது இல்லாமல் நான் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த ஒவ்வொரு கேள்வியும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எவ்வளோ கேள்விகள் பார்க்க முடியுமோ அந்த கேள்விகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேள்வி வந்து நேற்று கடைசியாக கொடுத்த கேள்வி. இதில் என்னென்னா டீட்டாவை நீக்கி ஒரு கோவையாக வந்து எழுதணும். அவ்வளோ தான் சிம்பிளான கேள்வி ஒன்று. ஸோ அப்போ ஆகவே எக்ஸாக 2 கொட்டீட்டா சமன் 5. இப்போது 2 கொட்டீட்டா சமன் 5 மைனஸ் எக்ஸ். அடுத்து கொட்டீட்டா சமன் 5 மைனஸ் எக்ஸின் கீழ் 2. இப்படின்னு நமக்கு ஒரு முதலாவது சமன்பாடு கிடைச்சிடும். அடுத்து 3 செக்டீட்டா சக y சமன் 3. 3 செக்டீட்டா சமன் 3 மைனஸ் y. செக்டீட்டா சமன் 3 மைனஸ் yயின் கீழ் 3 அப்படின்னு இரண்டாவது சமன்பாடு. சரி, கொட்டீட்டாவுக்கு தனியா செக்டீட்டாவுக்கு தனியா ஒவ்வொரு கோவைகள் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஆனா என்ன பிரச்சனைனா, கொட்டீட்டாவையும் செக்டீட்டாவையும் சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு சமன்பாடு வந்து நம்ம இதுக்கு முன்னுக்க நிறுவி எடுக்கலாம். ரைட்டா? ஆகவே நமக்கு என்னத்தை பத்தி தெரியும்னா, டான் டீட்டாவும் செக்டீட்டாவும் கலந்த மாதிரிக்கு ஒரு சமன்பாடு தெரியும். என்ன அந்த சமன்பாடு? 1 சக டான் வர்க்கம் டீட்டா வந்து என்னவா இருக்கும்னா செக் வர்க்கம் டீட்டாவா இருக்கும். அந்த சமன்பாடு தெரியும். ரைட்டா? அப்ப நம்ம அந்த சமன்பாடை இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப 1 சக டான் டீட்டானா என்ன? 1 கீழ் கொட்டீட்டா முழுவதின் வர்க்கம் சமன் செக் வர்க்கம் டீட்டா. 1 சக 1 கீழ் கொட்டீட்டானா இது அப்படியே தலைகீழா வரப்போகுது. இது இப்ப 2 கீழ் 5 சய எக்ஸ் முழுவதின் வர்க்கம் சமன் 3 சய yயின் கீழ் 3 முழுவதின் வர்க்கம் அப்படின்ட்டு இந்த கேள்வி வந்துடும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து என்ன செய்ய போறோம்னா, நேற்று கொடுத்திருந்த அப்லோட் பண்ண பயிற்சியை வந்து பார்க்கலாம். அதில் முதலாவது கேள்வி 1 கீழ் 1 சய சைனே சக 1 கீழ் 1 சக சைனே சமன் 2 செக் வர்க்கமே. இந்த கேள்விகளை என்ன செய்யணும்னா, இடது பக்கம் இருக்கிறது வலது பக்கம் இருக்கிறதுக்கு சமன் அப்படின்னு சொல்லி நிறுவனம். அவ்வளவுதான் கேள்வி. அதுக்கு என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு பக்கத்துல உள்ளதை எடுத்துக்கணும். நம்ம என்ன செய்வோம், எப்பவுமே பெருசா உள்ளது எடுப்போம், அதை சுருக்கி சின்னதாக்குறது லேசா இருக்கும். சரியா? அப்ப என்ன செய்வோம், எல்ஹெச்எஸ்ன்னு எடுப்போம். அதாவது எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உள்ளதை எடுப்போம். 1 கீழ் 1 மைனஸ் சைனே சக 1 கீழ் 1 சக சைனே. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இது வந்து குறுக்க பெருக்கம் செய்ய போறோம். பெருக்கி 1 சக சைனே சக 1 சய சைனே அதன் கீழ் 1 சய சைனே 1 சக சைனே. நம்ம ஃபர்ஸ்டாவே எலிஜிபிள் உள்ளது இங்க கணக்கு செய்யறதுக்கு தேவைன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் அப்படின்னா அதோட விரிவு என்ன எழுதணும்னா a சய b a சக b எழுதணும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா a சக b அந்த வடிவத்துல இருக்கு. அப்ப இது என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த வடிவத்துக்கு அதை வந்து எழுதலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க வந்து 1 சக 1 2 சக சைனே சய சைனே, அப்ப சைனே இல்லாம போயிரும். இப்ப இங்க பெருக்கினீங்கன்னா 1 மைனஸ் சைன் வர்க்கம் a. ஆனா இங்க 2 செக் வர்க்கம் a வந்து நமக்கு வரல. இப்ப இங்க என்ன செய்ய போறோம்னா, செக் வர்க்கம் a வரணும்னா இங்க கீழே கொஸ் வர்க்கம் a வந்துச்சுன்னா இங்க செக் வர்க்கம் a வரும். இப்ப கொஸ் வர்க்கம் a வரதுக்கு நமக்கு என்ன சமன்பாடு தெரியும்? சைன் வர்க்கம் a சக கொஸ் வர்க்கம் a சமன் 1 அப்படிங்கிற அந்த சமன்பாடு வந்து நமக்கு தெரியும். அப்ப கொஸ் வர்க்கம் a எதுக்கு சமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்கு, அதே 1 சைன் வர்க்கம் a கொஸ் வர்க்கம் a சமனா இருக்கு. ஆகவே இந்த 1 சைன் வர்க்கம் a பதிலாக இந்த கொஸ் வர்க்கம் a நாம வந்து எழுதலாம். இப்ப எழுதுனா 2 கீழ் கொஸ் வர்க்கம் a. இப்போ இது இப்படி தானே இருக்கு, 2 தர 1 கீழ் கொஸ் வர்க்கம் a தானே இருக்கு. இதை அப்படியே மேல கொண்டு போனோம்னா என்ன இருக்கும், 2 செக் வர்க்கம் a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்ப இது எதுக்கு சமனா இருக்கு, RHSக்கு சமனாக இருக்குது. ஓகே, இப்போ இரண்டாவது கேள்வி
இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா சைனேயின் கீழ் 1 சக கொசு அதோட தலைகீழ் அப்படியே அங்கே சக போட்டிருக்கு. அப்புறம் அதை வந்து சமன் 2 கொசைக்கே அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இங்கேயும் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏதாச்சும் ஒரு சைடு எடுத்துக்குவோம், எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். அது வந்து லேஸாக இருக்கும். ரைட்டா? எல்ஹெச்எஸ் சமன் இருக்கிறத அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு சைனே 1 சக கொசே சக 1 சக கொசே அதன் கீழ் சைனே. முதல்ல செஞ்ச மாதிரியே இதால இதையும் இதையும் பெருக்கும், இதால இதையும் இதையும் பெருக்கும். ரைட்டா? பெருக்குனா சைனே தர சைனே சக 1 சக கொசே 1 சக கொசே. சரியா? இப்போ கீழே என்ன இருக்குன்னா சைனே 1 சக கொசே அப்படின்ட்டு இருக்கும். ரைட்டா? இப்போ சைனேனா சைன் வர்க்கம் ஏ சக இது ரெண்டே பெருக்குனா 1 சக கொசே முழுவதின் வர்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? அடுத்து இது கீழே என்ன இருக்குன்னா சைனே 1 சக கொஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ இதை நம்ம விரிச்சு எழுத போறோம். சைன் வர்க்கம் ஏ சக 1 வர்க்கம் 1 சக 2 கொசே சக என்னன்னா கொஸ் வர்க்கம் ஏ அதன் கீழ் சைனே 1 சக கொசே. இப்போ அந்த சைன் வர்க்கமையும் இந்த கொஸ் வர்க்கம் சேர்ந்து 1 ஆயிரும். 1 சக 1. ஏன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே பல சமன்பாடுபடி சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏ சமன் 1 அப்படின்னு தெரியும். அவை இந்த சைன் வர்க்கம் ஏ சக இந்த கொஸ் வர்க்கம் ஏ சேர்ந்து 1 ஆயிரும். 1 சக 1 சக 2 கொஸ் ஏ அப்படின்னு சொல்லி வரும். கீழே சைனே 1 சக கொஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? இப்போ 2 சக 2 கொசே கீழே சைனே 1 சக கொசேன்னு வரும். இப்போ இதுல இருந்து 2 வெளியே எடுத்தா 1 சக கொசே. இப்போ இது கீழே சைனே 1 சக கொசேன்னு வரும். இப்போ இந்த 1 சக கொசே 1 சக கொசே விட்டுப்பட்டா 2 கொசைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விட வரும். அது சமன் RHS இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி இங்க பாத்தீங்கன்னா 1 சக சைனே 1 சக சைனேன்ட்டு இருக்கு. இதுக்கு முழுவதுக்கும் பாத்தீங்கன்னா வர்க்க மூலம் போட்டிருக்கு. அது சமன் செக்கே சக டேனே அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து லேசாக எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் எடுத்தா இங்க என்னத்தை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா போன வீடியோவில் பார்த்தா உடன்புணரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். 1 சக சைனே அதன் கீழ் 1 சக சைனேன்ட்டு எழுதிட்டு கீழே இருக்கிறது இந்த உடன்புணரியால கீழே மேலே பெருக்கிறோம். ரைட்டா? அப்ப 1 சக சைனே கீழே இருக்கிறது 1 சக சைனே அது உடன்புணரி 1 சக சைனே. ரைட்டா? 1 சக சைனே 1 சக சைனே. ரைட்டா? இப்போ இது 2 பேருக்கு பிடிச்சனா 1 சக சைனே முழுவதின் வர்க்கம் கீழே 1 சக சைனே சைன் வர்க்கம் சரி 1 சக சைன் வர்க்கம் என்னது ஏ சக பி ஏ சக பி அந்த ஏ வர்க்கம் மைனஸ் பி வர்க்கத்துக்கு வரும் இல்லையா அந்த வடிவம் தான் வந்திருக்கு. அவே 1 சக சைன் வர்க்கம் வந்துடும். இப்போ இது 1 சக சைனே முழுவதின் வர்க்கம் 1 சக சைன் வர்க்கம் சைன் வர்க்கம் ஏ சக கொஸ் வர்க்கம் ஏ வந்து 1க்கு சமம். அப்ப 1 சக சைன் வர்க்கம் ஏ வந்து கொஸ் வர்க்கம் ஏக்கு சமம். இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு கழிக்கணும். அப்ப இது வந்து கொஸ் வர்க்கம் ஏ. ரைட்டா? கொஸ் வர்க்கம் ஏ எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி கொஸ் ஏ முழுவதின் வர்க்கம்னு எழுதலாம். இது 1 சக சைனே முழுவதின் வர்க்கம் எழுதி வர்க்கம் மூலம் போடலாம். இப்போ என்ன செய்யும் வர்க்கம் வர்க்கம் வெட்டுப்பட்டுரும். வெட்டுப்பட்டுச்சுன்னா 1 சக சைனே அதன் கீழ் கொஸ்ஸே. இப்போ எப்படி இருக்க போகுது இது அப்படியே எங்களை மேலே கொண்டு வந்தா 1 கீழ் கொஸ்ஸே சக சைனேயின் கீழ் கொஸ்ஸே. 1 கீழ் கொஸ்ஸேங்கிறது செக்கே
sin a இன்டு கொசேங்கிறது tan a. அப்ப LHS சமன் RHS அப்படின்னு. அடுத்த கேள்வி கொஸ்னாலியே மைனஸ் சைனாலியே சக உண்டு சமன் 2 கொசு வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன செய்ய போனா பெருசா இருக்க LHS பக்கத்தை எடுத்துக்கலாம். LHS சமன் கொஸ் 4a மைனஸ் சைன் 4a பிளஸ் 1. ரைட்டா? இப்போ கொஸ் 4a அப்படியே இருக்கட்டும், சக 1 மைனஸ் சைன் 4a. இப்போ நம்ம இது என்ன செய்ய போறோம்னா a வர்க்கம் மைனஸ் b வர்க்கம் அந்த வடிவத்துல தான் எழுத போறோம். ஆனா இங்க 4ஆம் அடுக்குல இருக்கு. இப்போ 1 இந்த 4ஆம் அடுக்குனால அது 1க்கு ஏத்த சமனா இருக்கும். இது எப்படி இருக்குன்னா 1 இன் 4 மைனஸ் சைன் 4a ன்னு இருக்கு. இப்போ இத 1 இன் வர்க்கத்தின் வர்க்கம் மைனஸ் சைன் வர்க்கம் a இன் வர்க்கம்னு எழுதலாம். அப்ப 1 மைனஸ் சைன் வர்க்கம் a 1 பிளஸ் சைன் வர்க்கம் a அப்படின்ட்டு சொல்லிட்டு இதை வந்து நம்ம எழுதலாம். ரைட்டா? அப்ப ஆகவே கொஸ் 4a சக 1 மைனஸ் சைன் வர்க்கம் a 1 பிளஸ் சைன் வர்க்கம் ஏன்ட்டு எழுதிடலாம். இப்போ நமக்கு இது எல்லாமே இங்க கொஸ் வர்க்கம் மேலத்தை விட வரணும். எல்லாத்தையுமே கொஸ் வர்க்கத்துக்கு மாத்திக்கலாம். அப்ப இது கொஸ் 4a 1 மைனஸ் சைன் வர்க்கமேங்கிறது கொஸ் வர்க்கம் a 1 சக சைன் வர்க்கமேங்கிறத 1 மைனஸ் கொஸ் வர்க்கமேன்ட்டு மாத்திடலாம். ஏன் சைன் வர்க்கம் a சக கொஸ் வர்க்கம் a சமன் 1ன்னு தெரியும். அப்ப கொஸ் வர்க்கம் ஏங்கிறது 1 மைனஸ் சைன் வர்க்கம் a. அப்ப சைன் வர்க்கம் ஏனா 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் a அப்படின்னு சொல்லிட்டு வரும். ரைட்டா? இப்ப கொஸ் 4a சக கொஸ் வர்க்கம் a 2 மைனஸ் கொஸ் வர்க்கம் a. கொஸ் 4a சக 2 கொஸ் வர்க்கம் a மைனஸ் கொஸ் 4a. இந்த கொஸ் 4aவும் இந்த கொஸ் 4aவும் வெட்டுப்பட்டுச்சுன்னா 2 கொஸ் வர்க்கம் a சமன் RHS. ஓகே, அடுத்த கேள்வி. இதுல வந்து கொசே சக சைனேல ஒரு பிராக்கெட், அடுத்து 1 மைனஸ் சைனே கொசே சமன் சைன் கணமே சக கொஸ் கணமே அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. இதுல பெருசா இருக்க LHS வந்து நம்ம எடுத்துக்கிறோம். LHS எடுத்தா கொசே சக சைனே 1 மைனஸ் சைனே கொசே. ரைட்டா? இப்போ என்ன செய்ய போறோம்னா இந்த பிராக்கெட்டால இந்த பிராக்கெட்டை பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் கொசேவால பெருக்குனா கொசே மைனஸ் சைனே கொஸ் வர்க்கம் a. அடுத்து சக சைனே மைனஸ் சைன் வர்க்கம் a கொசே அப்படின்ட்டு வந்துடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம், கொசேவை இதுல இருந்து வெளியே எடுக்க போறோம். இது ரெண்டையும் எடுத்து இதுல இருந்து கொசேவை எடுக்க போறோம். கொசே மைனஸ் சைன் வர்க்கம் a கொசே சக சைனே மைனஸ் சைனே கொஸ் வர்க்கம் a. இப்போ என்ன செய்ய போறோம், இதுல இருந்து கொசேவை வெளியே எடுக்க போறோம். கொசேவை வெளியே எடுத்தா 1 மைனஸ் சைன் வர்க்கம் a சக இதுல இருந்து சைனேவை வெளியே எடுத்தா 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் a. 1 மைனஸ் சைன் வர்க்கம் a நமக்கு தெரியும் என்னது, கொஸ் வர்க்கம் a சக சைனே 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் a நமக்கு தெரியும் சைன் வர்க்கம் a. இது கொஸ் கணம் a சக சைன் கணம் a. இப்போ நம்ம இது சொன்னது RHS. ரைட்டா? இப்போ அடுத்த கேள்வி. இதுல வந்து LHS எடுத்துக்கலாம். சமன் 1 இன் கீழ் 1 சக கொசே சக 1 இன் கீழ் 1 சக கொசே. இதே மாதிரி இந்த மாதிரி குறுக்கு பெருக்கி விட்டுறலாம். பெருக்கி விட்டா 1 சக கொசே சக 1 சக கொசே கீழே 1 மைனஸ் கொஸ் வர்க்கம் a. இங்க சக கொசே சக கொசே விட்டு போட்டுரும். 2 இன் கீழ் சைன் வர்க்கம் a. சைன் வர்க்கம் a வந்துச்சுன்னா கொசைக் வர்க்கம் a சமன் RHS. சரியா?
my God!